மிகப்பெரிய காட்டில் ஒரு யானை வாழ்ந்து வந்தது. அதன் பிரம்மாண்ட உருவத்தை பார்த்து காட்டில் இருந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து நடுங்கின. யானை வரும் பக்கம் கூட செல்ல பயந்தன. அந்த மிருகங்கள் தங்கள் குழந்தைகளிடம் யானை ஒரு பெரிய அரக்கன் என்று சொல்லி அதன் பக்கம் போக விடாமல் செய்தன. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத யானை தனது வாழ்க்கையை நிம்மதியாக கழித்தது. ஆனாலும் குட்டி மிருகங்கள் தன்னை அரக்கனாக பார்த்து ஓடி ஒளிவதைக் கண்டு அது மிகவும் வருத்தப்பட்டது. எல்லோரும் தன்னை புறக்கணிப்பது அதற்கு கவலையை அளித்தது. ஒரு நாள் காட்டில் பெரிய மழை பெய்து திடீரென்று வெள்ளம் வர ஆரம்பித்தது. குட்டி மிருகங்கள் வாழும் இடத்தை பெரிய ஆறு போல தண்ணீர் சூழ்ந்தது. அதனால் எல்லா மிருகங்களும் ஓரிடத்தில் சிக்கிக்கொண்டு வெளியே வந்து உணவு தேட முடியாமல் பட்டினி கிடந்தன. அப்போது நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த யானை எதுவுமே பேசாமல் அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தது. அப்போது ஒரு குட்டி குரங்கு தைரியத்துடன், யானை மாமா, எங்கள் குடும்பமே பட்டினியில் கிடக்கிறது, எங்களுக்கு உதவக்கூடாதா என்று கேட்டது. அதை கேட்ட யானை சிரித்துக் கொண்டே, நான் தானே அரக்கன் மாதிரி இருக்கிறேன், என்னை பார்த்தால் பயமாக இல்லையா என்று கேட்டது. அந்த குட்டி குரங்கு சொன்னது, எங்கள் அப்பா அம்மா உங்கள் உருவத்தை பார்த்து உங்களுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது என்றுதான் அவ்வாறு சொல்லி வளர்த்தார்கள். ஆனால் ஒருவரின் உருவத்தை வைத்து அவருடைய குணத்தை எடை போடக்கூடாது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். உங்களுடைய அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்த எனக்கு நீங்கள் ஆபத்தானவர் என்று தோன்றவில்லை. முதல் முறையாக ஒரு குட்டி மிருகம் தன்னிடம் பேசியது யானைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே யானை தனது துதிக்கையை தண்ணீருக்கு மேலே வைத்து அந்த குட்டி குரங்கை அதன் மேல் ஏறி வரச் சொல்லி வெள்ளத்தில் இருந்து வெளியேற்றியது. இதன் பிறகு வரிசையாக எல்லா மிருகங்களும் யானையின் துதிக்கையில் ஏறி அந்த இடத்தில் இருந்து வெளியே வந்தன. அந்த நாள் முதல் மற்ற மிருகங்கள் யானையையும் தங்களில் ஒருவராக நினைத்து பழக ஆரம்பித்தன. அந்த மிருகங்கள் தங்கள் குழந்தைகளையும் அந்த யானையுடன் விளையாட அனுமதித்தன. அன்றிலிருந்து அனைவரும் மிகவும் சந்தோஷமாக காட்டில் வாழ ஆரம்பித்தனர். யானையும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நீதி: ஒருவரின் உருவத்தை பற்றி கேலி செய்யாமல் அவர்களிடம் இருக்கும் நல்ல குணத்தை பற்றி தெரிந்து கொண்டால் மகிழ்ச்சி அடையலாம். Bye bye, cuties.